இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கிற இது ரெண்டுமே பாருங்கள், இதுவும் புதினா இதுவும் புதினா. ஆனால் என்ன வித்தியாசம் தெரியுமாங்க? இது நம்ம நார்மலாக புதினா, சரிங்களா, நார்மல் புதினா. இது புதினா துளசி, சரிங்களா. ரெண்டுக்குமே இருக்க வித்தியாசங்கள் நான் கண்டுபிடிச்சி தரேன். இதை விடவும் இதுக்கு பயங்கரமான ஸ்மெல்லு. இதில் 2 இலை கிள்ளினா தான் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மெல் இருக்கும். இதில் ஒரு இலைக்கே அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லு, பயங்கர ஸ்மெல். இது வித்தியாசம். இன்னொரு வித்தியாசம், இதோட இலை அமைப்பு பாருங்கள், நிறைய நரம்புகள் வந்திருக்கு. இலை கொஞ்சம் திக்காக இருக்கும். இதோட இலை அமைப்பு பாருங்கள், நரம்புகள் கம்மியாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி நார்மல், நம்ம இந்த அளவுக்கு சாஃப்டான இலையாக இருக்கும். லைட் வெயிட் இல்லை, சரிங்களா. இது கொஞ்சம் இருக்குது, அந்த மாதிரி இல்லை. இதுதான் வித்தியாசமே, சரிங்களா. இதோட வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது புதினா துளசி, இது நார்மல் புதினா, சரிங்களா. ஸோ புதினா துளசியும் நம்ம துவையல் பண்ணுறதுக்கு, பிரியாணி வைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. சேமஸ் புதினா மாதிரி தான். ஆனால் என்ன, ஸ்ட்ராங்கான அரோமா, நல்ல ஸ்மெல்லு, நிறைய டக்குன்னு படர்ந்து வளர்ந்துடும். அதுதான் புதினா துளசியோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ உங்களுக்கு புதினா துளசி வேணும்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.